ஊடகவியலாளர்களுக்கான 300 லிட்டர் மாதாந்திர பூடி மடானி எரிபொருள் ஒதுக்கீட்டை தக்க வைப்பது குறித்த ஒரு முன்மொழிவு வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் தேசிய பொருளாதார நடவடிக்கை குழுவான MTEN கூட்டத்தில் முன்வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய ஊடக குழுமத்தால் முன்வைக்கப்பட்ட இந்த முன்மொழிவு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு அதன் பின்னர் முடிவு தெரிவிக்கப்படும் என்று தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஃபமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். இந்த விஷயத்தை அடுத்த செவ்வாய்க்கிழமை நடைபெறும் MTEN கூட்டத்தில் மேல் அதிக பரிசீலனைக்காக தாம் கொண்டு செல்வேன் என்று அவர் தெரிவித்தார். பதிவு செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் 300 லிட்டர் மாதாந்திர ரோன் 95 ஒதுக்கீட்டை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு சிறப்பு விலக்கு அளிப்பது குறித்து பரிசீலிக்குமாறு GKMM நேற்று அரசாங்கத்தை வலியுறுத்தியது. மத்திய கிழக்கு மோதலை தொடர்ந்து ஏற்பட்ட அண்மைய டீசல் விலை உயர்வுகளால் மக்கள் தொகையில் சுமார் 15 விழுக்காட்டினர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் இந்த சுமையை குறைக்க அரசாங்கம் தன்னால் இயன்ற அனைத்தையும் செய்து வருவதாகவும் அவர் கூறினார். மக்களில் ஒரு பிரிவினர் தொடர்ந்து இதன் பாதிப்புகளை உணர்ந்து வரும் நிலையில் மீதமுள்ள 85 விழுக்காட்டினர் சந்தை விலையில் வாங்காமல் மானிய விலையிலேயே டீசலை வாங்கி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இன்று பெங்காலான் சபாவில் உள்ள புதிய சுல்தான் இஸ்மாயில் பெட்ரா விமான நிலைய முனையத்தை திறந்து வைத்த பிறகு அவர் இதனை தெரிவித்தார். போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் மற்றும் கிளாந்தான் மந்திரி பிசார் டாக்டர் முகமது நசருடீன் தாவூத் ஆகியோரும் உடனிருந்தனர். குறிப்பாக முக்கிய துறைகள் மற்றும் நலிவடைந்த குழுக்களுக்காக இந்த தாக்கத்தை குறைப்பதற்காக அரசாங்கம் பல்வேறு விலக்குகளையும் இலக்கு வைக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் செயல்படுத்தியுள்ளது என்று அன்வார் கூறினார். மீனவர்கள் குழுவிற்கு இன்னும் மானிய விலையில் எரிபொருள் கிடைத்து வந்த போதிலும் விலை உயர்வால் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக சிலர் கூறியதை அவர் குறிப்பிட்டார். பல விலக்குகளை தாங்கள் வழங்கியுள்ளோம் என்றும், ஆனால் தனிப்பட்ட நிகழ்வுகளை நாம் பெரிதுபடுத்தக் கூடாது என்றும், பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதை தாம் மறுக்கவில்லை என்றும் அன்வார் கூறினார். எனவே இது போன்ற உதாரணங்களை பயன்படுத்தாதீர்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மக்களின் சுமையை குறைக்க நமக்கு நடவடிக்கைகள் தேவையா? ஆம், அந்த சுமைகளை குறைப்பதற்கான வழிகளை கண்டறிய நாங்கள் தினமும் கலந்துரையாடுகிறோம் என்று அவர் தெரிவித்தார். உலகளாவிய பொருளாதார அழுத்தங்கள் அதன் திறனை தொடர்ந்து கட்டுப்படுத்தினாலும் நிவாரணம் வழங்குவதற்கு அரசாங்கம் தினசரி முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அன்வார் தெரிவித்தார். ரூமா பங்சா திட்டத்தின் கீழ் அம்னோவில் மீண்டும் சேர்க்கப்பட்ட 6252 முன்னாள் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களில் ஒருவரான அம்னோ இளைஞர் பிரிவு முன்னாள் தலைவர் கைரி ஜமாலுடீன் இன்ஸ்டாகிராமில் நான் வீடு திரும்பியுள்ளேன் என்று பதிவிட்டுள்ளார். இந்த முடிவிற்காக அம்னோ தலைவர் டாக்டர் அமாட் ஜாஹித் ஹமீடி மற்றும் உச்சமன்றத்திற்கு தமது நன்றியையும் பாராட்டையும் கைரி தெரிவித்துள்ளார். முன்னதாக டத்துஸ்ரீ ஹிசாமுடீன் ஹுசைன், கைரி ஜமாலுடீன் மற்றும் தான்ஸ்ரீ சயிட் ஹமீத் அல்வார் உட்பட மொத்தம் 6252 அம்னோ முன்னாள் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ரூமா பங்சா திட்டத்தின் கீழ் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளதாக அம்னோ பொதுச் செயலாளர் டத்துஸ்ரீ டாக்டர் அஸ்ராப் வஜ்டி டுசூக்கி ஒரு அறிக்கையில் தெரிவித்திருந்தார். ஏப்ரல் 1ஆம் தேதி தடை அமலுக்கு வந்ததில் இருந்து நாடு முழுவதும் வெளிநாட்டு பதிவு பெற்ற வாகனங்களில் ரோன் 95 பெட்ரோல் நிரப்பப்பட்ட 31 வழக்குகளை உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு கண்டறிந்துள்ளது. அண்டை நாடுகளுடன் ஒப்பிடுகையில் மலேசியாவில் எரிபொருள் விலை குறைவாக இருப்பது இந்த குற்றங்களுக்கு ஒரு முக்கிய காரணம் என்று அமலாக்கத்துறை தலைமை இயக்குனர் அஸ்மான் அடாம் தெரிவித்தார். நேற்று இரவு சாலை போக்குவரத்து துறையுடன் இணைந்து நடத்திய ஒருங்கிணைந்த நடவடிக்கையில் பங்கேற்ற பிறகு அவர் இதனை தெரிவித்தார். JPJ தலைமை இயக்குனர் ஏடி ஃபட்லி ராம்லியும் உடனிருந்தார். குற்றத்தின் வகை மற்றும் சம்பந்தப்பட்ட தொகையை பொறுத்து குற்றவாளிகள் மீது அபராதம் அல்லது நீதிமன்ற நடவடிக்கை விதிக்கப்படலாம் என்றும், தண்டனை உறுதி செய்யப்பட்டால் 1 மில்லியன் வரை அபராதம் விதிக்கப்படலாம் என்றும் அஸ்மான் கூறினார். பேரா தெலுக்கிந்தானில் நேற்று காலை நடந்த கொள்ளை சம்பவத்தின் போது பாராங்கத்தியால் வெட்டப்பட்டதில் முதியவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். பாதிக்கப்பட்டவரின் மனைவி தொழுகைக்காக வீட்டின் வெளியே தயாராகி கொண்டிருந்த நிலையில் அந்த முதியவர் உள்ளே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது காலை சுமார் 6 மணி அளவில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக ஹிலிர் பேரா காவல் நிலைய தலைவர் சுவா கோக்லியான் தெரிவித்தார். முகமூடி அணிந்த 3 நபர்கள் வீட்டின் சுவரை தாண்டி ஏறி வீட்டிற்குள் புகுந்து நகைகளை திருடும் முயற்சியில் பாதிக்கப்பட்டவரை மிரட்டியதாக நம்பப்படுவதாக அவர் கூறியதாக சினார் ஹரியான் செய்தி வெளியிட்டுள்ளது.
பாதிக்கப்பட்டவரின் வலது கை மற்றும் இடது உள்ளங்கையில் வெட்டப்பட்டதில் அவர் பலத்த காயமடைந்தார். மேலும் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. புகுந்தவர்கள் பாதிக்கப்பட்டவருக்கு சொந்தமான நகைகள் மற்றும் பணத்துடன் தப்பிச் சென்றதாக ஸ்வாத் கூறினார். இந்நிலையில் 20 முதல் 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்று நம்பப்படும் சம்பந்தப்பட்ட 3 பேரை காவல்துறை தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி பினாங்கு ஜார்ஜ்டவுன் ஜெலுத்தோங்கில் உள்ள கர்பால் சிங் டிரைவில் ஒரு மதுபான விடுதியில் நடந்த கைகலப்பு தொடர்பாக 7 பேரை காவல்துறை கைது செய்துள்ளது. இச்சம்பவத்தின் காணொலி சமூக ஊடகங்களில் வைரலாக பரவியது. அதே நாளில் காவல்துறைக்கு புகார் வந்ததாக வடகிழக்கு காவல்துறை துணைத் தலைவர் லீ ஸ்வி சகே தெரிவித்தார். ஒரு பெண் சம்பந்தப்பட்ட நீண்டகால தகராற்றின் காரணமாகவே இச்சண்டை ஏற்பட்டதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று லீ கூறினார். இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலதிக அறிவுறுத்தல்களுக்காக விசாரணை அறிக்கை துணை அரசு வழக்கறிஞருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். கலவரம் தொடர்பான தண்டனை சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்தோனேசியாவின் மேற்கு களிமந்தானில் வியாழக்கிழமை நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த மலேசியர் கோலாலம்பூர் கெப்போங் குழுமத்தின் முன்னாள் தோட்டத்துறை இயக்குநரான பேட்ரிக் கி ஆவார் என டங்காபத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பக்ரி ஜமாலுடன் தெரிவித்துள்ளார். கோலாலம்பூர் கெப்போங் பெர்காட் எனப்படும் KLK நிறுவனத்தில் பணியாற்றிய போது கீயின் தலைமையின் கீழ் பணியாற்றியதாக அவர் தெரிவித்தார். அவர் ஒரு மரியாதைக்குரிய தலைவர் என்றும் அவரது அர்ப்பணிப்பு, ஞானம் மற்றும் ஈடுபாடு ஆகியவை அவருடன் பணியாற்றிய பலரின் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியதாகவும் பக்ரி தனது முகநூல் அஞ்சலியில் குறிப்பிட்டுள்ளார். அந்த ஹெலிகாப்டரில் பயணித்த 6 பயணிகளில் மலேசியரும் ஒருவர் என இந்தோனேசியாவின் தேடல் மற்றும் மீட்பு நிறுவனம் கூறியதாக பெர்னாமா செய்தி வெளியிட்டது. மேத்யூ ஏர் நுசாந்தாரா நிறுவனத்தால் இயக்கப்படும் அந்த ஹெலிகாப்டர் உள்ளூர் நேரப்படி காலை 7:34 மணிக்கு மெலாவி ரீஜென்சியிலிருந்து புறப்பட்டு குபுராயா ரீஜென்சிக்கு செல்லும் வழியில் காலை 8:39 மணியளவில் தொடர்பை இழந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் ஊடகங்களுக்கான விருது வழங்கும் விழா நேற்று தலைநகரில் சிறப்பாக நடைபெற்றது. ஊழலுக்கு எதிரான தொடர் நடவடிக்கைகளை செய்தியாக வெளியிட்டு வரும் செய்தி ஊடகங்களை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது விழா 6ஆம் ஆண்டாக நடைபெற்றது. நாட்டின் முக்கிய ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் ஊடகத்துறையில் பல்வேறு பிரிவுகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. அந்த வகையில் மலர் டிவி செய்தி நிறுவனத்திற்கும் சிறப்பு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நடுவர்களின் சிறப்பு விருது எனும் பிரிவில் இந்த விருது வழங்கப்பட்டது. இதனை MACC தலைமை ஆணையர் தான்சி அசாம்பாக்கி வழங்கினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.